கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனம். இப்போதும் புருஷனைப் போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் யோபுவோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ புருஷனைப் போல் நில், நான் உன்னிடத்தில் கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். எனக்கு அருமையானவர்களே, யோபுவின் வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். பலவிதமான பாடுகள், வியாதிகள் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. இப்பொழுது சோர்ந்து போன யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன். நான் உன்னோடு பேசுவதற்கு நீ உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக் கொள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பலவிதமான சோர்வுகள், பலவிதமான பலவீனங்கள். இதன் நிமித்தமாய் நம் அநேக வேளைகளில் நம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடிவதில்லை. வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்க முடிவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்மால் தியானிக்க முடிவதில்லை. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திராமல் இருப்பதின் நிமித்தமாய் நம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லு, நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று உனக்கு கட்டளை இடுகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் பேசும் பொழுது நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதறி தள்ள வேண்டியவைகளை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே, உன் கால் ஒன்றினில் உன்னோடு கூட பேசுவேன். இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறீர்களா? எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, பயம், உன்னுடைய இதயத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள். அவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். Now prepare yourself like a man, I will question you and you shall answer me. கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறவைகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமானால் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 42ஆம் அதிகாரத்தில், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இயேசுவை காண விரும்புகிறீங்களா? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, என் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆனால் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களில் எல்லாவற்றையும் உதறிவிட்டு உம்முடைய சத்தத்தை கேட்க தங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பலத்தால் எடை கட்டும் ஆண்டவரே, தேவைகளை சந்தியும். உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எடுத்து நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.